ஐஎன்ஆர் ஸ்வீட் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. சென்ற வீடியோவில் நம்ம புதிதாக பணியில் சேர்ந்த ஒரு பணியாளருக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ஸில் எம்ப்ளாயி ஐடி எப்படி கிரியேட் செய்வது, அதோடு இணைந்து சிபிஎஸ் நம்பரை எப்படி ஜென்ரேட் செய்து பெறுவது என்பதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தினை பார்த்தோம். அது தேவைப்படுறவங்க மீண்டும் அந்த வீடியோவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், திரும்ப பார்க்கணுன்னா பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஊதியம் பெற்று தருவது எப்படி, புதிய பணியாளருக்கு ஊதியம் பெற்று தருவது எப்படி என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தினை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நாம் 2 தகவல்களை நம்ம தயாரில் வச்சுருக்கணும். ஒன்று, 7th பே கமிஷனுடைய பே மேட்ரிக்ஸ் கையில் இருக்கணும். அப்போ தான் அவர் எந்த லெவலில் இருக்கார், அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு செல் எது, அதுதான் நம்ம அவருக்கு ஊதியமாக நிர்ணயம் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்ஆர்ஏ ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ அவருக்கு பணியில் சேர்ந்த அந்த அலுவலகத்தினுடைய ஹெச்ஆர்ஏ கிரேடு என்ன, அதில் அவர் எந்த ஹெச்ஆர்ஏ பெறுவார் அப்படின்றதுக்கான டீட்டெயில் நம்ம கையில் இருக்கணும். இந்த பே மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் மேலே பாருங்கள் லெவல்னு இருக்கு இல்லைங்களா, அதில் இடமிருந்து வளம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லெவல் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. 11 அதுக்கு அடுத்த பேஜில் 11லேருந்து கண்டினியூ அப்படி இருக்கும். மேலேருந்து கீழே இருக்கிறது முழுவதும் பார்த்திங்கன்னா செல். இப்போ உதாரணமாக ஒரு 8வது லெவலில் ஒருத்தர் பணியில் சேராருன்னா அவருக்கு நம்ம முதல் செல் அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா 19,500ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவருக்கு ஊதிய நிர்ணயமாக நம்ம நிர்ணயம் செய்யணும். இப்போ இதுக்கு நமக்கு கையில் இது இருக்கணும். இது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ ஸ்லாப், அதுவும் நம்ம கையில் இருக்கணும். 7th பே கமிஷனில் வெளியிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதில் நமக்கு இது பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் அவர் பெறக்கூடிய ஊதியம் என்ன, அதுக்கு நேராக ஒவ்வொரு கிரேடு ஹெச்ஆர்ஏ சிட்டி கிரேடு என்ன வருது அப்படின்றது ஜியோ நம்பர் 305 வெளியிட்டிருந்தாங்க அக்டோபர் 17. அதுவும் நம்ம கையில் வச்சுக்கணும். அதன் பிறகு இவருக்கு ஒரு ஹெச்எம்மோட ப்ரொசீடிங் ஒன்று தயார் பண்ணணும். நம்ம அதோடு சேர்ந்து அந்த பணியாளர் எப்பயுமே பார்த்திங்கன்னா முதல் தேதியே பணியில் சேர்றதில்ல, இடையில் தான் சேருவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த தேதியிலிருந்து அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அவருக்கு எவ்வளோ ஊதியம் அப்படின்றத நாம் தோராயமாக ஒரு கணக்கீடு செய்து கால்குலேஷன் ஷீட் ஒன்று தயார் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த 4 டாக்குமெண்ட் நம்ம ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு தான் அவருக்கு ஊதியம் பெற்றுத்தரும் முறையை நாம் மேற்கொள்ளணும். இந்த ப்ரொசீடிங் கால்குலேஷன் ஷீட் 2மே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், விருப்பப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல இனிஷியேட்டர் லாகினில் ஹெச்ஆர் உள்ளே போகணும். அதில் ஜிடிஎன் பே சர்வீஸ் போயிட்டு அப்டேட் சேலரி இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம ஊதியத்தை மட்டும் இங்கே தான் நம்ம அப்டேட் பண்ணணும். டிவிஷன் டைரெக்ஷனில் பண்ண முடியாது. அவருடைய எம்ப்ளாயி ஐடியை கொடுக்குறோம், கொடுத்துட்டு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்த உடனே அவருடைய டீட்டெயில்ஸ் கீழே வரும். எப்பயும் போல் ஆக்ஷன் கிரியேட். இப்போ இதில் பே கமிஷனை முதல்ல செலக்ட் பண்ணணும். 7th பே கமிஷன் செலக்ட் பண்ணால் தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இன்புட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் க்ரியேட் ஆகும். பாருங்கள், 7th பே கமிஷன் செலக்ட் பண்ணோடனே எஃபெக்டிவ் டேட்டு, அவர் பணியில் சேர்ந்த தேதி தான் நமக்கு கொடுக்கணும். அதாவது குறைவான அந்த நாட்களுக்கு நாம் ஊதியம் போடும்போது அவர் எந்த தேதி சேர்ந்தாலும் அந்த தேதியிலேருந்து தான் நம்ம கொடுக்கணும். இவர் சேர்ந்தது, இந்த பணியாளர் சேர்ந்தது 20 மார்ச் 20, 2025 சேர்ந்தார். அந்த தேதியை நம்ம கேலண்டர் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது அவர் என்ன கிரேட், அதாவது பே லெவல் என்ன அப்படின்றது நாம் ஏற்கனவே அவர் என்ன போஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டதுனால டிஃபால்ட்டாக அதுக்கான கிரேட் இதிலே இருக்கும். இவர் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு, அதனால் பே லெவல் 8 அப்படின்றது இதில் இருக்குது. இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா,
என்ன பே அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது, அதாவது லெவல் 8ல் ஃபஸ்ட்டில் இருக்கிற செல்லு பார்த்தீங்கன்னா 19,500. திரும்ப கூட மேட்ரிக்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நம்ம பே லெவல் 8ல் தொடக்க நிலை ஊதியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 19,500 தான் இருக்குது. அந்த 19,500 நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ரீசன் ஃபார் சேஞ்சுன்ற இடத்துல இவர் முதல்ல பணியில் சேர்ந்ததுனால நம்ம ஊதியம் நிர்ணயம் செய்கிறோம். அதனால் அவருக்கு நியூ ஹையர் அப்படின்னு இருக்க பிறகு அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் டேட்டு. அடுத்தது இவர் மார்ச் மாதம் தான் வந்தார் சொன்னால், முதல் அந்த 3 மாதத்துக்குரிய இன்க்ரிமெண்ட் வந்து ஜனவரி தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் பணியில் சேர்ந்தார் ஒருத்தர்னு சொன்னால் அவருக்கு இன்க்ரிமெண்ட் டேட்டு ஜனவரி 1 தான் வரும். ஆகவே நம்ம அந்த நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டு ஜனவரி 2026, 1 ஜனவரி 2026 செலக்ட் பண்ணிக்கிறோம். ரிவ்யூ. இப்போது ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணணும். திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். நான் காமன் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ண பிறகு அடுத்த 2 லெவல் எங்கே போகுதுன்னு கீழே டிஸ்பிளே ஆகட்டும். அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சில நேரம் ஆகாமலே கொடுத்துட்டா எரர் ஆகிடும். இப்போ பேர் காட்டுது, சப்மிட் கொடுத்துட்றோம். இது முதல்ல நம்ம ஊதியத்தை அப்டேட் பண்ணிட்டோம். இப்போது மற்ற எல்லா டியூஸ் அண்ட் டிடக்ஷன் எல்லாத்தையும் எங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னால், திரும்ப ஹோம் போயிட்டு ஃபினான்ஸில் தான் பண்ணணும் மீதி எல்லாத்தையும். இப்போ ஃபினான்ஸுக்கு போயிடுறோம். ஃபினான்ஸுக்கு போயிட்டு பே சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், டியூஸ் அண்ட் டிடக்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் பேட்ச் கிரியேட் பண்ணுங்கள். அடுத்தது கிரியேட் பண்ண உடனே எஃபெக்டிவ் டேட்டு கேட்குது பாருங்கள். இதிலும் கூட நம்ம அவர் பணியில் சேர்ந்த தேதி தான் கொடுக்கணும். அப்போ 20 மார்ச் 2025 அப்படின்ற கேலண்டர் மூலம் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் என்ட்ரின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் நியூ என்ட்ரி அப்படின்னு இருக்கும், 2வதாக இருக்கிற ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிங்க. பக்கத்தில் ரிஜெக்ட் ஃபியூச்சர் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த 3 தான் நம்ம பண்ணணும். இந்த 3 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடியதில் காப்பி பை எம்ப்ளாய், காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் நான் ஒரே எம்ப்ளாய்க்கு நம்ம எல்லா டியூஸ் அண்ட் டிடக்ஷன் ஏற்ற போகிறதுனால காப்பி பை எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா எம்ப்ளாய் நம்பர் அடிக்கடி நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு தடவை அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொடுத்துட்டு ஆட் ரோ கிளிக் பண்ணுங்கள். இப்போது எஃபெக்டிவ் டேட் அதிலே வந்துடும், ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ எம்ப்ளாய் நம்பர் மட்டும் நம்ம இதில் டைப் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குயிக் செலக்ட் மூலமாகவும் நம்ம அலுவலகத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் அதில் டிஸ்பிளே ஆவாங்க. அப்போ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருந்தால் நம்ம அந்த எம்ப்ளாய் நம்பரு கொடுத்து லோடாகி வந்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணிங்க. இப்போ கொஞ்சமான பேர் தான் இந்த ஆஃபீஸில் இருக்காங்கன்றதுனால நம்பர் எடுத்துக்கிறோம். பேர் தானாகவே வந்துடும், நம்பர் செலக்ட் பண்ணணும் வந்துடும். இப்போ டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். குயிக் செலக்ட் பண்ணுமா கொடுங்க. பே வந்து அப்டேட் சேலரியில் பண்ணிட்டதுனால அடுத்து டிஎன்எஸ் அலவன்ஸ் அதுதான் கொடுக்குறோம். நம்ம டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டர் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த ப்ளூ கலர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம அமௌண்ட்லாம் கொடுக்க வேண்டியதில் நேரடியாக வேலிட் அண்ட் சேவ் கொடுத்தா போதும். ஏன்னா இது கால்குலேஷனில் வரக்கூடியது, பேவுக்கு தகுந்த மாதிரி டிஏ கால்குலேஷன் வந்துடும். அதனால் நம்ம அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. ஸ்டேட்டஸ் வேலிடுன்னு வருதான் செக் பண்ணிங்க. வந்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோவில் அவருடைய பேர் அப்படியே காப்பி பை எம்ப்ளாய் கொடுத்தோம் இல்லையா, அதனால் காப்பி ஆகியே வரும். அவருடைய பேர் எல்லாமே அதில் வந்துடும். டியூஸ் அண்ட் டிடக்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ டிஏ பண்ணிட்டோம். அடுத்தது ஹெச்ஆர்ஏ, அது குயிக் செலக்ட் பண்ணுவா கொடுங்க. இப்போ பாருங்கள், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது என்டர் வேல்யூஸ் அதை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஹெச்ஆர்ஏன்னு நம்ம முதல்ல ஸ்லாபில் பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு ஹெச்ஆர்ஏன்றதை நம்ம என்ட்ரு பண்ணணும். இது எவ்வளோ ஸ்லாப்னு முதல்ல பார்த்துங்க. இப்போ இவர் வந்து கிரேடு 2ல் வராரு. ஃபஸ்ட்டு அவருடைய இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 3வது ரோவில் இருக்குது. 17,201லேருந்து 21,000 வரைக்கும். ஏன்னா அவர் 19,500 இல்லைங்களா, அதனால். அப்போ அவருக்கு நேராக 800 தான் அவர் ஹெச்ஆர்ஏ நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த 800 எப்படி அப்டேட் பண்ணுறது பாருங்கள். மேலே ஓல்டு ஹெச்ஆர்ஏ இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக அவருக்கு கிளைம் பண்ணணுமோ அவருக்கு அப்டேட் பண்ணணுமோ அதில் பாதி தான் இங்கே கொடுக்கணும் நம்ம. இப்போ 800ன்றதால 400 மட்டும் இங்கே கொடுங்க. அதுக்கடுத்து சிட்டி கிரேடு ஃபார் ரெண்டட் அதை விட்டுருங்க, அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். 3ஆவதாக இருக்குது பாருங்கள், சிட்டி கிரேட் ஃபார் ரெண்ட் ஃப்ரீன்னு. அதில் கிரேடு 2 கடைசியாக இருக்குது பாருங்கள், கிரேடு 2 அதை செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. இது 2 மட்டும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணால் போதும். ஓல்டு ஹெச்ஆர்ஏ, சிட்டிக்கு அது 2 ஃப்ரீ. இப்போ வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க, அதுவும் வேலிட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரோ கிரியேட் ஆகுது. இப்போது டிஎன்எஸ் அலவன்ஸ் போட்டுட்டோம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸ். மேலே நீங்கள் மெடிக்கல் டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வரும். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வரணும். இதில் இன்னொன்று என்னென்னா மெடல் அலவன்ஸ் ஒன்று இருக்கும், அது பாருங்கள் மேலே தான் இருக்குது. ஞாபகம்லாம் சில நேரங்கள் அதை கொடுத்துருவோம். 3ஆவதாக இருக்குது பாருங்கள் மெடிக்கல் அலவன்ஸு, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு இதில் என்டர் வேல்யூஸ் கொடுக்கணும் நம்ம, ஏன்னா இது கால்குலேஷனில் வர்றதில்லை. அதனால் என்டர் வேல்யூஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் அமௌண்ட்டு நமக்கு மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோனா 300 தான், அதனால் 300 கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் அமௌண்ட் தான் இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை. 300 கொடுத்துட்டு வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. இங்கேயும் அதே ஓவர் ரைட் அமௌண்ட்டுன்னு தான் சேவ் ஆகும். இப்போ நம்ம டியூஸில் ஏறக்குறைய கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டிடக்ஷன், அதையும் நம்ம இதிலே தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ரோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரோ வந்துடுது. இதில் முதல்ல என்ன பண்ணலாம், டிடக்ஷனில் இதை நம்ம கொடுக்கலாம்னா சிபிஎஸ் எடுத்துக்கலாம். இதிலே மேலேயே டைப் பண்ணுங்கள் சிபிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் சிபிஎஸ் ரெகுலர்னு வருது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அவங்கவுங்களுக்கு ஆஃபீஸ் தகுந்த மாதிரி அதில் சஃபிக்ஸோடு சேர்ந்து வரும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவர் பள்ளிக்கல்வித்துறையில் ஜாயின் பண்ணார், அதனால் சிபிஎஸ் ரெகுலர் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, வேலிட் அண்ட் சேவ் கொடுத்தா போதும், அது கால்குலேஷனில் வந்துடும் அது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஹெச்ஐஎஸ்ன்னு கொடுத்தாலே இப்போ அந்த நேமில் தான் இருக்குது, அது கீழே வந்துடுது பாருங்கள். என்ஹெச்ஐஎஸ் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிட் அண்ட் சேவ் மட்டும் கொடுத்தா போதும், அமௌண்ட் அதுவே கால்குலேஷன் ஆகி வந்துடும். அடுத்தது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுன்னு இருக்காது, நம்ம அது இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இஎம்பி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டு, இஎம்பி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா வேலிட் அண்ட் சேவ் கொடுத்தா போதும், நம்ம அமௌண்ட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக வரக்கூடிய அமௌண்ட் தான் வரும், அதனால் வேலிட் அண்ட் சேவ். அடுத்து சிபிஎஸ், என்ஹெச்ஐஎஸ், எஃபிஎஃப் போட்டோம். அடுத்து எஸ்பிஎஃப் மட்டும் போட்டுட்டால் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் ரோ கிளிக் பண்ணுறோம். லாஸ்ட்டில் இருக்கிற ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ரோ க்ரியேட் ஆகிடுது. இதில் எஸ்பிஎஃப்னே வரும், அதனால் எஸ்பிஎஃப் நீங்கள் வெளியிலே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எஸ்பிஎஃப் 2000 இருக்கும், அதுதான் புதுசாக வரவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்பிஎஃப் வந்து 50 ரூபாயிலும் இருக்காங்க, 70 ரூபாயிலும் இருக்காங்க, அதனால் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பாருங்கள், 2 ஆப்ஷன் காட்டு பாருங்கள். இப்போ 70 தான் இப்போ புதுசாக வரவங்களுக்கு, அதை கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் சேவ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு 7 எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்,
மெடிக்கல் அலவன்ஸ், சிபிஎஸ் ரெகுலர், NHIS, எம்ப்ளாயி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட், SPF 2000. அவ்வளோதான். சேலரியை வந்து நம்ம அப்டேட்டில் பண்ணதுனால அதோடு சேர்ந்து மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போது கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த எம்ப்ளாய்க்கு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ரூவ் செலக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகணுன்ற அந்த லிஸ்ட்டு காட்டுதான்னு பாருங்கள். இதில் காட்டுது. சப்மிட் கொடுங்க. இப்போது சப்மிட் ஆகிடுது. இப்போ இனிஷியேட் லெவலில் முடிஞ்சிடுது. வெரிஃபைருக்கு இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபையர் லாகினுக்குள்ளே போகிறோம். சர்வீஸ். இப்போ நம்ம ஃபினான்ஸில் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஹெச்ஆரில் தான் இங்கே அடுத்த லெவலுக்கு வந்திருக்கோம். அப்போ ஹெச்ஆர் கிளிக் பண்ணுறோம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிடுறோம். அதில் ஏற்கனவே ஒரு பேட்ச் நம்ம அனுப்பிச்சிருந்தோம். இப்போ 2வது அனுப்பிச்சது மேலே இருக்குது பாருங்கள். அப்டேட் சேலரின்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தோம் இல்லைங்களா, அது கீழே இருக்குது. இப்போ மேலே இருக்கிறத நம்ம முதல்ல கிளிக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவோம். அதில் நீங்கள் எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. 7 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். 7மே இருக்குது. அதில் முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது எஃபெக்டிவ் டேட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு தேதி மாறிட்டாலும் சம்பளம் குறைஞ்சி போயிடும். 2மே சரியாக இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ் 300 கரெக்டாக இருக்குது. SPF வந்து 70 சரியாக இருக்குது. ஆக நம்ம எல்லாமே சரியாக இருக்குது. ஏன்னா தவறாக இருந்தால் இங்கே கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ வெரிஃபை கொடுங்க. இப்போ 2வது லெவல்லையும் கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து வெரிஃபையர் இது இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், அப்டேட் சேலரி. இதுவும் நம்ம வெரிஃபை பண்ணணும். இதுலேயும் பாருங்கள் எஃபெக்டிவ் டேட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியாக இருக்குது. பே லெவல் சரியாக இருக்குது. சேலரி 19,500 சரியாக இருக்குது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டும் சரியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இது வெரிஃபை கொடுக்குறோம். அப்போ 2 பேட்சுமே வெரிஃபை ஆகிடுது. இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவ் லாகினுக்கு போகிறோம். சர்வீஸ். இதுவும் இவருடைய லாகின்லேயும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த 2 பேட்ச், அதாவது ஒரு பேட்சில் 7 எலமெண்ட்டும் இன்னொரு பேட்சில் 1 எலமெண்ட் அப்டேட் சேலரி 2மே வந்திருக்கு. முதல்ல வந்து அப்டேட் சேலரி கிளிக் பண்ணுறோம். நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் நேராக அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கலாம். அது மாற்றம் இருக்க போகிறதில்ல. அடுத்தது டியூஸ் அண்ட் டைரக்ஷனில் கொடுத்து அந்த 7 எலமெண்ட் அதுவும் அப்படியே அப்ரூவ் கொடுத்துடலாம். ஆக எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் இன்ஷியேட்டிவ் லாகினுக்கு போகிறோம். சர்வீஸ் உள்ள போகிறோம். இப்போது ஃபினான்ஸில் இன்ஷியேட் லாகினில் ஃபினான்ஸுக்குள்ளே போயிட்டு பேரோல் ப்ராசஸில் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கொடுத்த எலமெண்ட்லாம் ஆட் ஆகும். அதுக்கு முன்னாடி பீரியட் நேம் வந்து மார்ச் நீங்கள் செலக்ட் பண்ணி, ஏன்னா மார்ச் 20 கொடுத்ததுனால மார்ச்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மந்தில் தான் வந்திருக்கான்னு பார்க்கணும். நம்ம பேபிள் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ச் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே கீழே எல்லாரோட நேம் காட்டுது. அந்த எம்ப்ளாயோட நேமில் இருக்கிற எலமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள். இதில் எல்லாமே வந்திருக்கு. டியூஸில் பார்த்தீங்கன்னா 4, அதில் பே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் வந்து 00ன்னு இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஓவர் ரைட் அமௌண்ட் கொடுத்தோம். மெடிக்கல் அலவன்ஸ் வந்திருக்கு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் மட்டும் தான் இருக்கும். இதில் ஹெச்ஆர்ஏ பாருங்கள், ஓல்டு ஹெச்ஆர்ஏ வந்திருக்கு. சிட்டி கிரேட் 2 ஃப்ரீயில் கிரேடு 2 செலக்ட் ஆகிருக்கு. இதுவும் கரெக்டாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் அதில் என்னென்னா கால்குலேஷனில் வர்றதெல்லாம் நம்ம திரும்ப உள்ள பார்க்கணும் அவசியம் கிடையாது. எலமெண்ட் ஆடையாக இருக்கான்னு பார்த்துங்க. மீண்டும் ப்ராசஸ் போயிட்டு பீரியட் நேம் கொடுத்துட்டு பேபிள் குரூப் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ லிஸ்ட்டு வரணும். அந்த எம்ப்ளாயோட லிஸ்ட்டு வந்துன்னு சொன்னால் இப்போ அவருடைய பேரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் டைப் பார்த்திங்க சொன்னால் இது
சேலரி பில்லுன்றதுல சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி. இப்போ ரெட்ரோலாம் வந்து சேலரிக்கு வாங்குறது கிடையாது, இன்சென்டிவ்க்கு மட்டும்தான் ரெட்ரோவில் வாங்குறாங்க. அது சேலரி அரியரா. அப்போது சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி நீங்கள் நினைக்கலாம் 20ஆம் தேதி தானே அவங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, அந்த 20ஆம் தேதியிலேருந்து அது கணக்கு எடுத்துக்கும். 12 நாளுக்கான ஊதியம் அதில் கணக்கிட்டு வந்துடும். சப்மிட் கொடுத்தாச்சு. கீழே ஒரு ரெக்வஸ்ட் ஐடி வந்துருக்கு, 920 முடிகிற ரெக்வஸ்ட் ஐடி வந்திருக்கு. கீழே மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் பாருங்கள், அது கம்ப்ளீட் ஆகணும், அது செக் பண்ணிக்குவோம். 920 கம்ப்ளீட் ஆகிடுது, கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸு கம்ப்ளீட் ஆகிடுது. நம்ம வியூ அவுட்லாம் பார்க்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட் ஆனால் மட்டும் போதும். அடுத்து நம்ம ரிசல்ட் பேஜுக்கு போயிடுறோம். ரிசல்ட்டில் அதே மாதிரி கரண்ட் மந்த் பேரோல ப்ரீவியஸ் மந்த் பேரோல மாற்றுங்க. ஏன்னா நம்ம மார்ச் தான் நம்ம எஃபெக்டிவ் டேட்டு கொடுத்துருக்குறோம். அதனால் பீரியட் நேமில் மார்ச் வர மாதிரி பண்ணிங்க. அது ப்ரீவியஸ் மந்த் செலக்ட் பண்ணால் தான் மார்ச் வரும். மார்ச் 25 செலக்ட் பண்ணிடுறோம். பில் டைப்பு சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி. பில் குரூப் என்ன பில் குரூப்போ அந்த பில் குரூப் செலக்ட் பண்ணிங்க. இப்போ சர்ச் கொடுங்க. கீழே அவங்க பேர் வந்துருக்கு பாருங்கள். ரிசல்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா எலமெண்ட்டுமே கரெக்டாக வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் சீட் வச்சு கூட இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். பே 7548 வந்திருக்கா? வந்திருக்கு. அதுக்கடுத்து டிஎன்எஸ் அலவன்ஸ் நம்ம கால்குலேஷன் ஷீட்டில் வச்சுருக்கிறது எவ்வளோ போட்டிருக்கோம்? 4001 போட்டிருக்கோம். 4001 அதுலேயும் கால்குலேஷனில் கரெக்டாக வந்திருக்கு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே 12 நாளைக்கான ஊதியம் தான். அது 12 நாளைக்கான ஊதியம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோம்? 310, அதுவும் 310 வந்திருக்கு. மெடிக்கல் அலவன்ஸ் 116, அதே 116 வந்திருக்கு. சிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1155 1155 வந்திருக்கு. அதுக்கடுத்தது எஸ்பிஎஃப் எஃபிஎஃப் 110, என்ஹெச்ஐஎஸ் 300, எஸ்பிஎஃப் 70, இது மூணுமே வந்திருக்கு. இந்த என்ஹெச்ஐஎஸ் மட்டும் 295 5 பிரிஞ்சு வந்திருக்கு. ஆக நம்ம போட்ட அத்தனையும் வந்திருக்கு, சரியாகவும் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ரிசல்ட்டை செக் பண்ணிட்டோம். நம்ம கிராஸ் டோட்டல் கிராஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் 16, இது 1635 ரூபா டிடக்ஷன் வருது. நெட் அமௌண்ட்டு 10340, அதுவும் கூட கரெக்டாக இருக்குது. ஆக சரியாக இருக்கிறதுனால அடுத்து நம்ம ஜென்ரேட் பில் போயிடலாம். இப்போ நம்ம இது மே மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கான பில்லாம் தயார் பண்ண. இப்போ ஜென்ரேட் பில்லை கிளிக் பண்ணுறோம். அதில் சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் டைப்பை செலக்ட் பண்ணிங்க, சேலரி பில்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட்டை வந்து ப்ரீவியஸ் மந்த் பேரோலாம் மாற்றிங்க. பீரியட் நேம் வந்து மார்ச் தான் நம்ம ரிசல்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அதனால் மார்ச் வந்து மார்ச்னு செலக்ட் பண்ணாலே போதும். டைப் பண்ணாலே கீழே வந்துடும், செலக்ட் பண்ணிக்கிறோம். பில் டைப்பு சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி. பில் குரூப் அவங்க என்ன பில் குரூப் இருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், இதெல்லாம் ப்ளூ ஸ்டார் இல்லைன்னு விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிங்க. ஒரு 3 லெட்டர் டைப் பண்ணால் போதும், அதுவே லோடாகி வரும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் மட்டும் வேண்டாம், எம்ப்ளாயி நம்பர் மட்டும் தேவையில்லை. கிளிக் பண்ணுங்கள். அதில் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி கீழே டிஸ்பிளே ஆகிறாங்க. இப்போது அவங்க நேம் கீழே டிஸ்பிளே ஆகுது. அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஜென்ரேட் பில் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அது சாரி இது எஸ் தான் நோவான்னு கேட்கும். ஆமாம், ஆர் யூ ஸ்டோர் வாட்ரு கேட்க இல்லைங்களா, கிரியேட் பில்னு. ஆமாம், எஸ் கொடுங்க. ஐடியோட லாஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் நான் வச்சுங்க. இப்போ மேலே வந்து ஒரு ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது, ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு 919 அப்படின்னு. நம்ம மானிட்டர் ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா எதாவது எரர் வந்திருக்கா இல்லை சரியாக வந்துடுதா அப்படின்னு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் மூலமாக
919 பெண்டிங் காட்டுது கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸு. ரெஃப்ரெஷ் பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட்டட் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இப்போ வியூ அவுட்புட்டை போகிறோம். வியூ அவுட்புட்டு கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகுது. பில் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆகிருக்கு. பில் நம்பர் வந்திருக்கு. டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் பில் நம்பர் வேல்யூ ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. பில் நம்பரும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அடுத்த லெவலுக்கு இந்த பில்லை ஃபார்வர்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பில்ஸில் போயிட்டு டிராஃப்டாக வந்து சேவ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம பில்லு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க தேதி வந்து ஏப்ரல் மாதம். ஆக்சுவலாக அந்த சப்ளிமெண்ட்ரி பில்லுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்ச் 20. அப்போ 20க்கு நாம் தயார் பண்ண பில்லு ஏப்ரல் மாதத்தில் வராது. ஏன்னா ஏப்ரல் மாதம் பிறந்துட்டாலே அது வந்து அடுத்த நிதியாண்டுக்கு வந்துடுது. வேணால் பாருங்கள், கொடுத்து பாருங்கள். இதில் சேலரி அரியர் தான் கொடுக்கணும். நம்ம சேலரி அரியர் கொடுத்து அப்படியே கோ கொடுத்து பார்ப்போம். வராது. அதான் காரணம். இப்போ ஏப்ரல் 25ன்றது 25-26 ஃபினான்ஸ் இயரு. நாம் பில் ப்ரிப்பேர் பண்ணது 24-25 ஃபினான்ஸ் இயரு. அப்போது இந்த ஆர்கே பில் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் இயர் கிளிக் பண்ணுறோம். 24-25. இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் டைப் சேலரி அரியர் வச்சு கோ கொடுத்து பாருங்கள். சேலரி செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுங்க. கீழே டாப்பில் வந்துருக்கு, அவருடைய பேர் டிராஃப்டில் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இது அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பில்லை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை ஞாபகமாக என்னென்னலாம் பில்லோட இணைக்கணும், நீங்கள் கால்குலேஷன் ஷீட்டு, ஹெச்எம் அதான் டிடிஓட ப்ரொசீடிங்கு, அவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், 3 இணைப்பீங்க இல்லையா? இதை 3யும் பில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெழுத்து டிடிஓட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இணைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே இருக்கிற அந்த லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகணும். அதை மட்டும் நாம் பார்த்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி.